ஹலோ காய்ஸ், நாங்கள் ஆல்ரெடி வந்து கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். ஹோட்டலுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட் வந்து வெறும் நார்த் இந்தியன் ஃபுட்டு மட்டும்தான் இருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் இப்போ ஃபுட்டு தேடி போயிட்டுருக்கோம். பாருங்கள், வாக்கிங் த்ரூ தி ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் கன்னியாகுமரி. ஆக்சுவலி கொஞ்சம் ஹோட்டல் எம்டியாக தான் இருக்குது. ஃபுட்டு நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், எல்லாருமே பசியோடு தான் இருக்காங்க. அதுலேயும் வந்து மோஸ்ட் பசியோடு இருக்கிறது இந்த குட்டி பாப்பா தான். பாரு, ஃபுட்டு வந்த உடனே சாப்பிட்டு விட்டான்னு தெரியாடுவேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரூமில் படுத்து தூங்குறதுக்கா இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணி வந்தோம். அப்புறம் ரூமுக்கு போகிறோம், ரெடி ஆகுறோம், திருப்பி கார் எடுக்கிறோம், வாட்டர் ஃபால் போகிறோம். என்னோட அக்கா வந்து கையில் இருக்கிற மோதிரத்தை தொலைச்சிட்டா. ஸோ அதனால் வந்து ரொம்ப சோகமாக இருக்கா. அங்கே பாரு, அவளை கொஞ்சம் பாருங்க. ட்ரிப்பு வந்து முதல் நாளே ஆழ்ந்த சோகத்தில் இருக்கிற என்னோடய சிஸ்டரை கொஞ்சம் பாருங்கள். என் காரில் தான் இருக்குன்னு நான் எவ்வளோ டைம் சொல்லியும் வந்து அவள் சமாதானமே ஆக மாட்டேன்றா. எனக்கு மோதிரம் கிடைக்கிற வரைக்குமே பாவம் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா போனது கொஞ்சம் டைமண்ட் மோதிரம், அதனால கொஞ்சம் சோகம் ஜாஸ்தியாக இருக்குது. பட் கண்டுபிடிச்சிடலாம், காருக்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் ஃபுட்டு எனக்கு ஃபஸ்ட்டு வரல, அதுக்கு பதிலாக சக்திக்கு வந்துருச்சு பொங்கல். அக்கா ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நீ என்ன தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன்? நான் வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கிறேன்னா ஊத்தாப்பம். ஆனால் ஊத்தப்பத்தில் வெங்காயம் போட்டிருக்குமே பாரு. சுத்தமாக வெங்காயம் போடாத மாதிரி ஊத்தாப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும்போது வெங்காயத்தோட வரும். ஊத்தப்பத்தில் வெங்காயம் இதெல்லாம் போடுவீங்க? ஓ, போடுவோம். போடக்கூடாது. இல்லை, அதுக்கு பேர் கல் தோசை, ஊத்தப்பம் கிடையாது அப்படின்னு பாரு. சந்தோட ஊத்தப்பம் வந்துருச்சு, சாரி கல் தோசை வந்துருச்சு. பட் உண்மையிலே அவங்க போடவே இல்லை வெங்காயம் எதுவுமே. ஒன்றும் இல்லை, எனக்காக உங்க ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தேன். ஓ மை காட், ஸ்ரத்தாவோட ஸ்பெஷல் ஆர்டர் வந்து அவங்க எடுத்து கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஸ்பெஷல்னா வெங்காயம் போடுங்க, தக்காளி போடுங்க, கேரட் போடுங்கன்னு சொல்லுவாங்க. பிளேட் எதுவுமே போடாதான் அவளுக்கு ஸ்பெஷல் தோசை. நீங்கள் பார்க்குறது வந்து என்னோட சோகமான ஹஸ்பண்டு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே தோசை வந்துருச்சு. ஆனால் வந்த தோசை வந்து ஆறி போயிடுச்சுன்னு சொல்லி திருப்பியும் நாங்கள் புது தோசையை கேட்டிருக்கிறோம். மிஸ்டர் ஃபுட்டி வந்து எது கிடைச்சாலும் சாப்பிட மாட்டார். நாங்கள் பாருங்கள், அதே மசாலா தோசை, ஆறுன மசாலா தோசை தான் நான் சாப்பிட்றேன். அவருக்கு அது கலர் கரெக்டாக இல்லையாம்மா, கீ தூக்கலை ஊற்றலையாம்மா, அப்புறம் கொஞ்சம் முருகலை இல்லையாம்மா, இந்த பல சூடாகவே இல்லையாம்மா, சூடு இல்லையாம்மா, இந்த பல காரணத்தை சொல்லி அந்த தோசையை ரிஜெக்ட் பண்ணி 2வது தோசைக்கு வெயிட் பண்ணுறாரு. கன்னியாகுமரி வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். காலையில் 6 மணிலேருந்து பசி. அப்படியே வண்டி மதுரை உள்ளே விட்டுருந்தா காலையிலே இட்லி கறி குழம்பு சாப்பிட்ருக்கலாம். எனக்கு இருக்கிற பசியில் இவங்க வேறு தோசை நம்ம பிடிச்ச மாதிரி இல்லையா, அதனால் நோ, ரிஜெக்டட், எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அதுதான் ஃபேமிலி மெம்பர்ஸில் என்னை வச்சு செய்கிறாங்க. என்னை பார்க்க வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாரும். சூடாக பாருங்க எப்படி டக்குன்னு மூஞ்சி மாறிடுச்சு. தெர்மோமீட்டர் வச்சா 100 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. கீ நல்லா தொட்டவுடனே அதோ தேங்க்யூ ஹோட்டல் கடைக்காரங்களுக்கு. இப்போ தோசை சூப்பராக இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். பட் அதே இந்த ரிங் வந்து உங்ககிட்ட இருந்து தொலைஞ்சிருந்தா என்ன இருக்கும்? தப்பிச்சிட்டேன் guys, நான் தப்பிச்சிட்டேன். இதில் என்ன சொல்ல வர்றதுன்னா, நான் தொலைச்சது ஸ்ரத்தாவோட ரிங்க, இயரிங் இல்லை. ஆனாலும் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறா ஸ்ரத்தா. ஃபில்டர் காஃபி குடிச்சு சமாளிச்சுட்டு காஃபி டென்ஷனுக்கு நல்லது அப்படின்னு யார் சொன்னாங்க? பாபா தன்யா சொல்லு பண்ணி. ஸோ கைஸ், நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்குறோம். ஆனால் இங்கே யாருமே ப்ரஷ்ஷே பண்ணலை. டியூரிங் ட்ராவல் எங்கள் மேமா 15 நாள் கூட ப்ரஷ் பண்ணதில்லை. இது அபாண்டமான போய் என் மேலே. நான் அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. வேர்ஸில் போன ஒரு 5 வருஷம் 8 வருஷம் டெல்லியிலேருந்து வருவேன். ட்ராவல் நான் வந்து ப்ரஷ் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் அப்போல்லாம் சுத்தமாக தூங்கியிருக்க மாட்டேன்.
தூங்கவே இல்லைன்னா அது நைட்டாவே கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்லி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். பட் இப்போ எல்லாருமே தூங்கி இருக்காங்க. பிஸியா மாட்டி விட்டு ஓடிட்டாங்க. ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. பட் ஸ்டில் இப்போ மேம் என்ன தெரியுமா சொன்னாங்க, யாரும் ப்ரெஷ்ஷே பண்ண சொன்னாங்க. அப்போ மேம் என்ன சொன்னாங்க, நான் காரில் பஸ்ஸு தாங்க முடியலன்னு முறுக்கு பட்டர் முறுக்கு. ஆக்சுவலி வந்து இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பட்டர் முறுக்கு பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி எல்லாம் சாப்பிட்டாங்க. அப்போ எல்லாம் ப்ரஷ் பண்ணுறதை பற்றி இவங்க யோசிக்கவே கிடையாது. இப்போ தோசை சாப்பிடும்போது மட்டும் வந்து ப்ரஷ் பண்ணணுமாமா. இது என்ன கன்சிடரேஷன்? அப்ஜெக்ஷன் பை ஓனர். இல்லை யாருமே சாப்பிடல, இவன் மட்டும் தான் சாப்பிட்ருக்கான். இல்லை பின்னாடி நீங்கள் சாப்பிட்ற சத்தம் நான் கேட்டேன். அச்சா நான் சாப்பிட்டேன். அப்படியா? என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி நைட்டு ஃபுல்லாக அது வந்து முழிச்சிருந்தா கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு தகுதியான ஆள் நான் ஒருத்தன் தான். ஏன்னா நைட்டு 10 மணிக்கு தூங்கி 12 மணிக்கு எந்திரிச்சிட்டேன் 2 hours கார் ஓட்டணும்னு சொல்லி. ஹோல் நைட் நான் தூங்கலை. அப்போ யார் எலிஜிபிள்? நான் தானே. ஹோல் நைட்டுக்குள்ள ஏன் 10 to 12 வராதா? அதுவும் நைட்டு தானே. 2 hours சும்மா அப்படி லைட்டாக. யுவர் எலிஜிபிலிட்டி இஸ் கான் வித் தட். நாங்கள் எங்கள் மிஸ்டேக்கை ஒத்துக்கிட்டோம். பட் என் ஹஸ்பண்ட் வந்து அது வந்து மறுக்கிறாரு. அப்போ நான் சொன்னேன் இந்த ஐ அம் ட்ரைங் டு ஜஸ்டிஃபை மை செல்ஃப். 2 hours தூங்கிட்டாங்க. ஸோ அது வந்து கன்சிடர் ஆகாது. கண்டிப்பாக வந்து நாங்கள் எல்லாம் எப்படி கல்பிரிட்டோ அந்த மாதிரி இவரும் கல்பிரிட்டு தான். கண்டிப்பாக நாங்கள் இப்படி பண்ணோம்னு சொல்லிட்டு நீங்களும் இப்படி ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஹைஜீனிக்கை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். எங்களுக்கு ரூம் செக்இன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் மெடிசன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் நாங்கள் அப்படி சாப்பிட்டோம். பாருங்க, அதுதான் நம்மளோட ஹோட்டல். பிளாஸ்டிக் ஃப்ரீ கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லி கையில் பிளாஸ்டிக் வச்சுட்டே சொல்கிறேன். இப்போ நம்ம செக்இன் பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகுறோம். எல்லோரும் ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு இந்த வியூவை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரம் ஆ ஹோட்டல். லைட் ஹவுஸ்லேருந்து அப்படியே விவேகானந்தா ராக்ஸ் வரைக்கும், கிளாஸ் பிரிட்ஜ் வரைக்கும் இங்கேருந்தே தெரியுது. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். நெக்ஸ்ட் நாங்கள் அங்கே தான் போக போகிறோம்.